Assalamu alaikum. Hi friends. Welcome to Yummy Mom's Kitchen. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற வேண்டும். அப்புறம் திருவுன பீட்ரூட்டை போட வேண்டும். நல்லாக வதக்க வேண்டும். 10 நிமிஷம் வதக்க வேண்டும். பச்சை வாடை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். நன்றாக வதக்கிய பின்பு தேங்காய் பால் 1/2 கப் ஊற்ற வேண்டும். காய்ச்சின பால் 2 கப் ஊற்ற வேண்டும். ஊற்றி நன்றாக கிளறவும். பால் வற்றும் வரைக்கும் நன்றாக கிண்டிவிட வேண்டும். பாருங்க எப்படி நல்லா கலர் மாறி வந்துருச்சு. நன்றாக கெட்டியான பின்பு சீனி 1/4 கப் சேர்க்கவும். சேர்த்து நன்றாக கிளறிவிட வேண்டும். அதுக்கிடையில் மிக்ஸி ஜாரில் 5 ஏலக்காய், டேபிள் ஸ்பூன் சீனி போட்டு அரைக்கவும். அரைத்த பொடியை ஹல்வாவில் போட்டு கிளறவும். இந்த பதத்துக்கு பீட்ரூட் ஹல்வா வந்தோன்னே கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கடைசியாக பாதாம் முந்திரி சேர்க்க வேண்டும். நன்றாக கிளறிவிடவும். கிளறிவிட்டு இறக்க வேண்டும். சுவையான பீட்ரூட் ஹல்வா ரெடி. இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க.